அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வாழ்க்கையிலே மிகவும் வேதனையோடும் துன்பத்தோடும் மன வருத்தத்தோடும் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரிடம் எப்படி ஜெபிப்பது, எப்படி மன்றாடுவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? இதோ உங்களுக்கான ஜெபத்தை திருப்பாடல்களில் நாம் பார்க்கிறோம். வாழ்வில் துன்ப வேளையிலும் நோயின் போதும் வறுமையின் நேரத்திலும் யாரும் உதவிக்கு இல்லையே என்று மனம் நொந்து வருந்துகிறீர்களா? யார் எனக்கு உதவி செய்வார், எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்று நம்பிக்கையற்று இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு உதவ காத்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இறைவனிடம் உங்கள் துக்கங்களுக்காக மன்றாட வேண்டும். அவர் உங்கள் வார்த்தைகளை கேட்க தம் காதுகளை ஒருபோதும் மறைத்து கொள்வதில்லை. உங்களுக்கு பதில் தருவார். இந்த ஜெபத்தை வீடியோவை பார்த்து ஜெபிப்பதை விட திருவிவிலியத்தை உங்கள் கையில் எடுத்து அதிலிருந்து வாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார். திருவிவிலியத்திலே அதிகாரம் 28, அதிகாரம் 13 மற்றும் அதிகாரம் 130 இப்பொழுது வாசித்து ஜெபிக்க இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசித்து ஜெபியுங்கள். உங்களுடைய திருவிவிலியத்தை கையில் எடுத்து வாசியுங்கள். அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். திருப்பாடல்கள் அதிகாரம் 28. உதவிக்காக மன்றாடல். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். என் கற்பாரையே, என் குரலை கேளாதவர் போல் இராதேயும். நீர் மௌனமாயிருப்பீராகில் படுகுழியில் இறங்குவோருள் நானும் ஒருவனாகி விடுவேன். நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திரு தூயகத்தை நோக்கி நான் கை உயர்த்தி வேண்டுகையில் பதில் அளித்தருளும். பொல்லாரோடு என்னை ஒழித்து விடாதேயும், தீயவரோடு என்னை அழித்து விடாதேயும். அவர்கள் தமக்கு அடுத்திருப்பாரோடு பேசுவதோ சமாதானம், அவர்களது உள்ளத்தில் உள்ளதோ நயவஞ்சகம். அவர்களின் செய்கைக்கேற்ப, அவர்களின் தீச்செயலுக்கேற்ப அவர்களுக்கு தண்டனை அளியும். அவர்கள் கைகள் செய்த தீவினைகளுக்கேற்ப அவர்களுக்கு தண்டனை வழங்கி அருளும். அவர்களுக்கு தகுந்த கைமாறு அளித்தருளும். ஏனெனில் ஆண்டவரின் செயல்களையோ அவர் கைகள் உருவாக்கியவற்றையோ அவர்கள் மதிக்கவில்லை. ஆகையால் அவர் அவர்களை தகர்த்தெறிவார், ஒருபோதும் மீண்டும் கட்டி எழுப்பார். ஆண்டவர் போற்றி போற்றி, ஏனெனில் அவர் என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களிகூறுகின்றது. நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே பாதுகாப்பான அரண். ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்னும் அவர்களை தாங்கிக் கொள்ளும். திருப்பாடல்கள் 13. உதவிக்காக மன்றாடல். ஆண்டவரே, எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர்? இறுதி வரை என்னை மறந்து விடுவீரோ? இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர்? எத்தனை நாள் வேதனையுற்று